ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கரஅ ஆயத்தல் குர்ஸி துபுர குல்லி ஸலாத்தின் மக்தூபா. ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகும் யார் ஆயத்துல் குர்ஸியை ஓதுகிறாரோ லம் யம்னஉஹு மின் துகூலில் ஜன்னதி இல்லல் மௌத். மரணம்தான் அவருக்கு தடை சொர்க்கம் நுழைவதற்கு. என்ன அர்த்தம்? அவர் அந்த நிலையில் மௌத்தாகி விட்டார், அவர் சொர்க்கம் புகுவார். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னை ஆக்கட்டும். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்ஸியை யார் ஓதுவாரோ, அதே நிலையில் அவர் மரணமாகிவிட்டால் அடுத்த தொழுகையில் அவர் ஓதுவதற்கு முன்னால் அவருக்கு சொர்க்கம் செல்வதற்கு ஒரே ஒரு தடை இருக்கிறது. அவர் மௌத்தாயிட்டா சொர்க்கம் போயிடலாம். ஆயத்துல் குர்ஸி. அபூ ஹுரைரா ஜகாத்துடைய செல்வத்தை நிர்வகித்துக் கொண்டிருந்தார், ரமதானுடைய ஜகாத்தை. ஒரு மனிதர் தினமும் திருட வருவார், கெஞ்சுவார், அபூ ஹுரைரா விட்டு விடுவார்கள். ஒரு முறை அவரை பிடித்து விட்டார்கள். அவர் சொன்னால், இப்போது என்னை விட்டுவிடு, நான் உனக்கு ஒன்றை கற்றுத்தருகிறேன். குர்ஆனுடைய ஒரு சூரா இருக்கிறது, அதை நீ இரவிலே தூங்கும் பொழுது ஓதினால், தூங்கக்கூடிய நிலையில் நீ உன்னுடைய விருப்பில் நீ அமர்ந்தவுடன் ஓதினால், அந்த சூரா ஓதி முடித்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உனக்கு பாதுகாப்பை வழங்குவான், ஷைத்தான் உன்னை காலை வரை தீண்ட மாட்டான். இதையும் வழக்கமாக்குங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்கள். இன்ஷா அல்லாஹ் காலை வரை ஷைத்தான் தீண்ட மாட்டான். அல்லாஹ் இந்த வசனத்தை ஓதியவுடன் பாதுகாப்பை இறக்கி விடுவான்.